போர் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? 48 மணி நேரம் ஈரானுக்கு கொடுக்கிறோம், அதுக்குள்ள அவங்க ஒரு முடிவுக்கு வரலன்னா இஸ்ரேலோட இதயம் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அவங்களுடைய டிமோனா அணுசக்தி தளம் ரொம்ப முக்கியமானது. அணுசக்தி தளத்தை நேரடியா தாக்காம ஈரான் பயப்படல. பதிலுக்கு அவங்க அமெரிக்காவை வேற மாதிரி மிரட்டினாங்க. ஒருவேளை எங்க மின்சார கட்டமைப்புகள் மேல நீங்க கைய வச்சீங்கன்னா அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் 3 நாடுகளுக்குள்ளும் அப்படி என்னதான் நடந்துச்சு? திடீர்னு ஒரு 5 நாள் போர் நிறுத்தம், இந்த 5 நாள்ல பேச போறோம், பேச்சு நடத்தலாம் ட்ரம்ப் சொல்றாரு. நிறைய பேருக்கு சந்தேகம். ஆனா ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ட்ரம்ப்? போர் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? 48 மணி நேரம் ஈரானுக்கு கொடுக்கிறோம், அதுக்குள்ள அவங்க ஒரு முடிவுக்கு வரலன்னா ஈரானோட மின் கட்டமைப்புகள் அத்தனையும் நாங்க செதைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் தாண்டி தான் இவர் இப்ப 5 நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு. இவர் விதிக்கிற கெடுவை ஈரான் மதிக்கல. ஆனா ஈரான் கொடுக்கிற பதிலடியில பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரண்டு போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு இந்த 2-3 நாட்கள்ல? அதை முதல்ல பார்க்கலாம், பிறகுதான் பிரச்சனை என்ன, ட்ரம்ப் ஏன் இறங்கி வந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை தலைமையகம், 5th ஃப்ளீட்னு சொல்லுவாங்க, அது மேல ஈரான் நடத்தின நேரடி தாக்குதலை பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய கடற்படை பிரிவு. கிட்டத்தட்ட 15,000 வீரர்கள், ஒரு விமானம் தாங்கி கப்பல், அப்புறம் நிறைய கப்பல்களும் இந்த 5th ஃப்ளீட்ல இருக்கு. மார்ச் 8 மற்றும் மார்ச் 23 இந்த 2 தேதிகள்ல ஈரான் நடத்தின ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்ல இந்த தளத்தோட முக்கிய ரேடார் மற்றும் தகவல் தொடர்பு மையங்கள் எல்லாம் சேதமாயிடுச்சு. குறிப்பா 2 சேட்டலைட் தகவல் தொடர்பு முனையங்கள், சாட்காம் டெர்மினல்ஸ் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா செயற்கைக்கோள் படங்களை காட்டிடுச்சு. தன்னோட பாதுகாப்பு கோட்டையே ஈரான் தகர்த்தது அமெரிக்காவை பயப்பட வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் பயத்தை காட்டல ஈரான், இஸ்ரேலுக்கும் சேர்த்தே பயத்தை காட்டினாங்க. இது வேற மாதிரி. இஸ்ரேலோட இதயம் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அவங்களுடைய டிமோனா அணுசக்தி தளம் ரொம்ப முக்கியமானது. அணுசக்தி தளத்தை நேரடியா தாக்காம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை திட்டம் போட்டு ஈரான் தாக்குனாங்க. அதை பார்த்த உடனே இஸ்ரேலுக்கும் பயம் வந்துருச்சு. ஒருவேளை அந்த அணுசக்தி தளம் தாக்கப்பட்டால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் மிகப்பெரிய ஆபத்துல சிக்கிடும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தான் ரொம்ப நம்புறாங்க. இதுவரைக்கும் எங்களை வெல்ல முடியாது, எங்களை தாண்டி எந்த ஏவுகணையும் இங்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேல் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களை பார்த்து பயந்து போயிருக்காங்க. டிமோனா மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல 180க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க அப்படின்னு இஸ்ரேலே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈரான் இதுவரைக்கும் தன்னோட ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அமெரிக்காவோட டியகோ கார்சியா தளத்தை ஈரான் குறி வச்சது உலக நாடுகளை அதிர வச்சது. டியகோ கார்சியா அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவோட ஏர்பேஸ். இங்க இருந்து தான் B-52 குண்டுவீச்சு விமானங்கள் கிளம்பி போய் ஈரானை தாக்க முடியும். இப்போ ஈரான் அந்த தளத்தையும் எங்களால தாக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டிடுச்சு. அவங்க அதை வெளிப்படையா ஒத்துக்கலனாலும் அந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா வலுவா நம்புறாங்க. இப்போ அமெரிக்க விமானங்கள் அங்க பாதுகாப்பா இருக்க முடியாது. இது மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு மறைமுக எச்சரிக்கை, நீங்க அமெரிக்காவோட கைகோத்தா மேலையும் இந்த மாதிரி ஒரு ஏவுகணை விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு உள்ளேயே மக்கள் கடுமையா ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக இந்த போர்? இந்த போரால விலைவாசி எப்படி ஏறி இருக்கு பாருங்க அப்படின்னு மக்கள் வீதிகளுக்கு வந்து போராட்டம் தொடங்கிட்டாங்க. அதனால ட்ரம்புக்கு வேற வழி இல்ல, இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும். நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு அவரால் ஒத்துக்க முடியாது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் ராணுவ வலிமை படைத்தவர்கள், அமெரிக்கா தான் எல்லாருக்கும் மேல அப்படின்ற ஒரு நினைப்போட இருக்கிறாரு. அதையே தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நினைப்போட தான் அவர் ஈரானை மிரட்ட பார்த்தாரு. 48 மணி நேரத்திற்குள்ள நீங்க ஒரு முடிவுக்கு வரலன்னா உங்க மின்சார கட்டமைப்புகள் எல்லாம் சிதைந்துரும் அப்படின்னு சொன்னாரு. ஈரான் பயப்படல. பதிலுக்கு அவங்க அமெரிக்காவை வேற மாதிரி மிரட்டினாங்க. ஒருவேளை எங்க மின்சார கட்டமைப்புகள் மேல நீங்க கைய வச்சீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல இருக்க எல்லா எண்ணெய் கிணறுகளும் பற்றி எரியும். அதையும் தாண்டி இன்னொரு எச்சரிக்கை விடுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டோம், அதையும் தாக்குவோம்னு ஈரான் மிரட்டின உடனே அமெரிக்கா பயந்துடுச்சு. ட்ரம்ப்
மிரண்டு போயிட்டாரு. ஒருவேளை ஈரான் சொன்னதை செஞ்சுட்டா வளைகுடா நாடுகள்ல இருக்க மக்கள் தண்ணிக்காக தவிப்பாங்க, கச்சா எண்ணெய் கிடைக்காம உலகம் முழுக்க இருக்க மற்ற நாட்டு மக்களும் தவிப்பாங்க. ஆனா அதை பற்றி எல்லாம் ட்ரம்ப் கவலைப்படுவாரா? நிச்சயமா கவலைப்பட மாட்டார். அமெரிக்காவுக்கு உள்ள அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய எதிர்ப்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதனாலதான் இந்த 5 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்போட இந்த அறிவிப்புக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ட்ரம்ப் அறிவித்த 5 நாள் போர் நிறுத்தத்தால உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 15% வரைக்கும் அதிரடியா சரிஞ்சிருக்கு. போர் உச்சத்துல இருந்த போது ஒரு பேரல் $120 இருந்துச்சு. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி கிட்டத்தட்ட $100 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இது உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்சிஜன் மாதிரி. இப்போதைக்கு தற்காலிகமா சுவாசிச்சுக்கலாம். இந்த விலை சரிவால இந்திய கமாடிட்டி சந்தையிலையும் எண்ணெய் விலை 9% வரைக்கும் குறைஞ்சு இந்தியாவோட இறக்குமதி சுமையை குறைச்சிருக்கு. இதே நிலை நீடிக்கணும்னா போர் முடிவுக்கு வரணும். அதற்கான சூழல் இப்போ இருக்கா? ஈரான் மேல அமெரிக்கா ஒருவேளை தீவிரமா தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சா அவங்க கொடுக்கிற பதிலடி உலகத்தோட அத்தனை நாடுகளையும் பாதிக்கும். அது ஒட்டுமொத்தமா தனக்கு எதிராக திரும்பும்னு ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போதைக்கு அவரு ஒரு டீல் மேக்கர் வேஷம் போட நினைக்கிறாரு. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே புரிய தொடங்கிடுச்சு. ஹார்முஸ் நீர்ச்சந்தியை கடக்கிறதுக்கு கட்டணம் விதிக்க போறோம்னு ஈரான் ஆட்டத்தை வேறு மாதிரி திருப்பி இருக்காங்க. நெத்தன்யாகு இன்னொரு பக்கம் ஈரானை அழிக்கணும், இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காதுன்னு வெறியோட அலையறாரு. போர் 3 வாரங்களை கடந்து 4வது வாரத்துக்கு வந்திருக்கு. இந்த 4வது வாரத்துல தான் நாம இப்ப பேசின ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த 5 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துல உலகத்தின் மீது இந்த 3 நாடுகளுக்கும் இரக்கம் வருமா? ட்ரம்ப் அறிவிச்ச இந்த 5 நாள் போர் நிறுத்தத்தை ஈரான் ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஈரான் மேலேயோ இல்ல இந்த போரை நிறுத்துறதுலயோ ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்ல. அமெரிக்கா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லதான் ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க கோரிக்கைகள் நிறைவேறாம அவங்க இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு தெளிவா இருக்காங்க. இதுதான் ஈரானை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதித்துக் கொள்ள ஒரு சரியான சமயம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் தெளிவா நாங்கள் வலுவுடன் எதிர்க்க தயாரா இருக்கிறோம் காட்டிட்டாங்க. அதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கி தான் இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன இந்த போரை பற்றி? இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.